കുറച്ച് ആൾ വന്നിട്ടുണ്ടോ? எனக்கு இந்த விட தான் சக்கை நிறைய பருக்காது. அதான் இன்னும் ஒரு காரியம் இருந்துட்டு இதுக்கு முன்ன என்ன வேறு இருக்கும். இப்போ இந்த சின்ன காய்ச்ச பிறகு வேறு இல்லை. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்பா வளர்த்தா இன்னைக்கு சரி பழம் தானே அது? ஒரு கருப்பு சக்கை நிக்க பழக்கம் அதான் கருப்பு சக்கை இல்லையா? அழுவுன சக்கை. சரியான வளர்ச்சி ஆவாது. இது மழையினால பார்த்து எங்கண்ணா வர வர வரோம். பாருங்க மக்களே, சக்கையை பாருங்க எப்படி எவ்வளோ சக்கை இருக்குன்னு பாருங்க. இன்னும் கிடக்கு ஒரு குட்டியான நிறைய சக்கை நம்ம மரத்தில் பாருங்க எப்படி இருக்கு. சாக்கில் என்ன கரெக்டாக விழுது தெரியுமா? ஆமாம் ஆமாம்.
ஆய் வா. अच्छा है. அப்பள அதை மாத்த போய் எல்லாம் ஒரே சைஸ் ஜக்கையா. ஒன்றா ரெண்டு தான் கொஞ்சம். ஆ ம் बहुत अच्छा है. ஆமாம் சிலது கரெக்டாக அச்சா அச்சா ஹே. ஆய் வா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்படியா? ஆ ये आदमी किधर जाया? வராரு. அங்க போட்டா தான் கொள்ளாம போல இருக்கு. பாருங்க என்ன கரெக்டா எறியாருன்னு பாருங்க. ஓ பாத்தீங்களா என்ன கரெக்டா எறிஞ்சிட்டாரு. சக்கை ஏகப்பட்ட ஒரு டிம்போ சக்கை பலாக்காய். ஒரு டிம்போ பலாக்காய் நம்ம வீட்டில் இந்த தடவை என்னன்னு தெரியாது நிறைய. இங்கே பாருங்கள் எவ்வளோ சக்கைன்னு பாருங்கள். இன்னும் இதில் இது வந்து கால்வாசி தான், இன்னும் இன்னும் கிடக்கு மேலே. ஆய்ப்பா எவ்வளோ உச்சாணியில் போயிட்டார் பாருங்க. உச்சாணியில் நின்று சக்கை பறிச்சார். நான் தட்டுக்கு மேலே மாடிக்கு மேலே வந்துன்னு வீடியோ எடுக்கேன், இல்லைன்னா எடுக்க முடியாது. அவ்வளோ பலாப்பழம் இங்கே பாருங்கள், மொத்தமே நல்ல பழுத்து தான் கிடக்கு. பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு. இதுதான் பலாப்பழம் பறிக்கிற முறைகள், சரியா? ஒரு சாக்கில் ஏதாவது உள்ள கட்டி பஞ்சு மத்த மாதிரி இருக்கும் சாக்குக்குள்ளாடி, அப்படி போட்டால் தான் அதான் மிஸ் ஆச்சு. அவர் ஹைட்டாக இருக்கனால அது கரெக்டாக போட முடியலை. அந்த மாதிரி பஞ்சு வச்சு கட்டி அந்த மாதிரி போட்டு அதுக்கு மேலே போட்டால் தான் பலாக்காய் வந்து அடிப்படாமல் வாங்கி சாப்பிடுகளுக்கு திருப்தியாக சாப்பிடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி சாக்கு கட்டி. சிலவங்க யோசிப்பாங்க எப்படிடா பலாக்காய் பறிக்கிறாங்க, எப்படி என்ன அதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்படி தான் இந்த முறை தான், இப்படி தான் பறித்து போட்டு எடுக்கும். இது கரெக்டாக விழுந்துட்டு பார்த்தீங்களா?
மொத்தமே பலாக்காய் தான். அது அந்த பக்கம், இது இந்த பக்கம் கொஞ்சம் கிடக்கு. இது மேலே மாடி மேலே நேரம் தெரியலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 103.8